Good morning students, I welcome you to the Shiba online class, and today we are going to discuss a new chapter is transportation. So transportation means from the place of the producer till up to the consumer. அதாவது ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் அந்த கூட்ஸை சேர்க்குற இடம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் த கூட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் டு த பிளேஸ் ஆஃப் அ கன்சம்ஷன் இஸ் நோன் அஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, அதாவது ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஸ்மூத் கேரேஜ் ஆஃப் அ கூட்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் அ ப்ரொடியூசர் டு த பிளேஸ் ஆஃப் அ கன்சியூமர். That means it should be from a one place to the another place. So facilitating ஓட சர்வீசஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கூட்ஸை வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே இருந்து அந்த கூட்ஸை கொண்டு வந்து அதோட கன்சம்ஷன்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் திஸ் மீனிங் இஸ் the term transport it should be includes all the clerical, mental and manual occupation involved in the operation of a road, rail, canal, sea and air transport. ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், வி ஆர் கோயிங் டு போஸ்ட் தம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன விதமான டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது, ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, சி ரூட்ஸ் இருக்குது, கேனல்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் இஸ் அன் இன்டீரியல் பார்ட் ஆஃப் அ காமர்ஸ். இட் ஷுட் பி ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் அ பிளேஸ். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் கமோடிட்டி, அதாவது எந்த இடத்துலையுமே வந்து கமோடிட்டி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, now we are going to discuss about the types of the transport. என்ன விதமான டிரான்ஸ்போர்ட்டோட டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். First we are going to discuss about the surface transport. Surface அப்படின்னா என்ன அப்படின்னா, லேண்டில் நம்ம மூவ் ஆன் பண்ணி போக போகிறது land transport அப்படின்னு சொல்லுவோம். The transport of a goods or a people by a land vehicles it should be known as a surface transport. ஸோ land மூலமாக வந்து கூட்ஸோ இல்லை மக்களோ டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், surface transport அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் அனிமல்ஸ், அதாவது சர்ஃபேஸ் ஏரியாஸில் வந்து ஒரு சில இடத்துல ரோடோட ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அனிமல்ஸோட பேக்கில் அந்த கூட்ஸை வந்து வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ லிசன், அனிமல்ஸ் லைக் a horse, mule, donkey, camel and elephant are used for carrying the small loads in the backward areas, hilly tracts, forest region and desert. It should be known as a pack animal. ஸோ அனிமலோட பேக்கில் என்ன பண்ணுவாங்க, பேக்கில் வந்து கூட்ஸை ஒரு சில கூட்ஸ் மட்டும் தான் அவங்களால கொண்டு போக முடியும் அனிமல்ஸை. ஸோ லோட் கம்மியாக தான் என்ன பண்ணுவாங்க, அதில் லோட் பண்ணி ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதை மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஓகே, animal transport has also played a significant role where there is no road and railway transport. ஸோ இந்த பேக் அனிமல்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாங்கன்றதை பார்த்தோம். ஸோ இது எப்போ இருந்தது, ரோட் ஃபெசிலிட்டியும் நமக்கு ரயில்வே ஃபெசிலிட்டிஸும் இல்லாதப்போ நமக்கு இந்த பேக் அனிமல்ஸோடது இருந்துச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த புல்லக் கார்ட்ஸ். ஸோ புல்லக் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் வந்து ப்ரொடியூசர் கிட்டே இருந்து கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த புல்லக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி வில்லேஜஸில் இதை யூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த வில்லேஜஸில் இருக்கிறது வந்து ரோட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் வந்து சரியாக இருக்காது. ஸோ புல்லக் கார்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்ஸை வந்து லோட் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, and next is the road transport. As per நம்மளோட டெக்னாலஜி லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரோடை வந்து நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க. ஸோ இந்த ரோட் வந்து என்ன ஆகிடுச்சு, ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்தோடனே இந்த ரோட்ஸ் மூலமாக நமக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஓகே, இட் ஆஃபர்ஸ் a number of advantages such as a flexibility, reliability, speed and door-to-door service. Besides supplementing and increasing the efficiency of the other modes of a transport. ஸோ ரோட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்ததுக்கப்புறமா கூட்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது, ஈஸியாக ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஸோ ட்ராவல் பண்ணுறதுன்னு மூலமாக என்ன ஆகுது, வீட்டுக்கே வந்து அதில் டோர் டு டோர் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ஈஸியாக ஆச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த மோட்டர் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ். ரோட் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு அதிகமாக ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, மோட்டர் லாரிஸும் பஸ்ஸஸும் வந்துச்சு. ஸோ மோட்டர் பஸ்ஸு, மோட்டர் லாரி, மோட்டர் பஸ்ஸஸ் மூலமாக என்ன பண்ணாங்க, கூட்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ப்ரொடக்ஷனோட பிளேஸ்லேருந்து கன்சம்ஷனோட பிளேஸ்க்கு வந்து மோட்டர் பேஸ் மூலமாக இருக்கிறதுனால இன்ஜின்ஸ் மூலமாக நம்ம போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது என்ன ஆக ஆரம்பிச்சது, மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, the credit of the revaluation of the road transport and increasing the element of the speed and greater carrying capacity into the system goes to the motor lorries and buses. ஸோ டீசல் இன்ஜின்ஸும் பெட்ரோல் இன்ஜின்ஸ் மூலமாக நம்ம போகிறதுனால கூட்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் இஸ் த tramways. ஸோ ட்ராம் எங்கே யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பிக் சிட்டிஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் ஷுட் பி மேட் அப்பியரன்ஸ் இன் த 19th century as a form of transport suitable for the big cities.
பிக் சிட்டிஸில் இருந்தாலும் மோட்டர் பஸ்ஸஸோட ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த ட்ராம் ஃபெசிலிட்டி வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது மூவ் ஆன் ஆகலை சரியா. ஸோ இன் பிக் சிட்டிஸ் வித் கிரேட்டர் பாப்புலாரிட்டி ஆஃப் த மோட்டர் பஸ்ஸஸ் ட்ராம்வேஸ் ஸ்லோலி டிக்ளைன். ஸோ மெட்ராஸ் சிட்டியில் ட்ராம்வேஸ் வந்து 1933 வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. And next is the railway transport. So motor transport ஓட பேசிஸில் நம்ம பார்க்கும்பொழுது ரோட்வேஸ்க்கு அப்புறமா நமக்கு ரயில்வேஸ் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. The invention of the steam engine by the James Watt revolutionized the mode of transport all over the world. Steam engine கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ஸ் மூலமாக மக்களும் சரி கூட்ஸும் சரி ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரொம்ப சீப்பான அமௌண்ட்டில் என்ன பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. So railways are the cheapest and the quickest means of a transport for carrying a heavy goods over a long distance. ஸோ ரயில்வே டிரான்ஸ்போர்ட் மூலமாக என்ன பண்ணாங்க, லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்மளால் ஈஸியாக கூட்ஸை வந்து கேரி பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதை ஆக்சுவலி எப்படி பண்ணாங்க, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த பில்டிங்ஸ். ஸோ பிரிட்ஜஸ் மூலமாக என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டு ட்ராக் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்ஜஸ், பர்ச்சேஸ் ஆஃப் த லோகோமோட்டிவ்ஸ். ஸோ இதை ட்ராக் போட்டதுக்கப்புறமா தான் இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக ஆரம்பிச்சது. ஓகே, இதோட இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஆனால் இதோட காஸ்ட் பேஸில் பார்க்கும்பொழுது இது ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ இதில் டைப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, there are the 3 types of tracks that are in the operation. They are the meter gauge, broad gauge and the narrow gauge. அதாவது மீட்டர் காஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். நெக்ஸ்ட் அதோட கொஞ்சம் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ப்ராட் கேஜ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது நேரோ கேஜ். ஓகேவா, அட்வான்டேஜஸ் ஆஃப் தீஸ் ரயில்வே டிரான்ஸ்போர்ட். இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். First is the railways are well suited for carrying a heavy and a bulky loads. ஸோ ஹெவியான லோட்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போக முடியும். And next is it can provide the long distance travel throughout the day and night. லாங் டிஸ்டன்ஸ் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ டேவாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபுல் நைட் கூட நம்மளால், ஒரு ஃபுல் டே கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். It can provide a better protection and the safety to the goods than motor transport. மோட்டர் டிரான்ஸ்போர்ட்டை விட ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து அந்த கூட்ஸை என்ன பண்ணலாம், சேஃப்டியாக கொண்டு போய் இறக்கலாம். ஓகே, in this the initial investment is large but it should be a cheaper mode of the transport. இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் இதுக்கு ட்ராக்ஸு பிரிட்ஜஸ்க்கான செலவுகள் அதிகமாக இருக்குமே தவிர்த்து, ஆனால் இதோட காஸ்ட் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, இட் இஸ் ரெகுலர் ஷெட்யூல் ஆஃப் அ டைமிங் அண்ட் இட்ஸ் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஸோ ரெகுலராக ஒரு ஷெட்யூலிங் டைம் இருக்குது, அந்த டைமிங்க்கு அந்த ட்ரெயின் என்ன ஆகும், மூவ் ஆன் ஆகும். And last is it provides the unaffected services whether a rainy or a shiny weather conditions. எந்த வெதர் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் அந்த கூட்ஸை வந்து நம்ம ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது கொண்டு போய் ட்ரெயின் என்ன பண்ணும், சேஃபாக கொண்டு போய் ரீச் பண்ணும். ஓகே, and next we are going to discuss about the disadvantages of the railway transport. ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ஸில் இருக்க ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The first is railway rates are relatively higher than the motor transport for transporting the lightweight articles over the short distances. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அதோட சீப் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சப்போஸ் ரொம்ப கிட்டையே கொண்டு போய் அதை நம்ம போஸ்ட் பண்ண வேண்டிய பொருளாக இருந்துச்சு அப்படின்னா ரயில்வேஸில் போகும்போது அதோட காஸ்ட்டோட லெவல் என்ன இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகே, அண்ட் இட் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள் விச் cannot be deviate from the set route. அதாவது ஒரு ரூட்டுனா இந்த ரூட் வழியாக தான் அந்த ட்ரெயின் போகும், அதை தாண்டி அதால் அந்த ரூட்டை வந்து அதை இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம சொல்கிற இடத்துக்கு அந்த ட்ரெயின் கொண்டு போய் இறக்காது. அந்த ட்ரெயினோட ரூட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை என்ன பண்ணும், சேஃபாக ரீச் பண்ணும். ஓகே, and next is in rural areas it cannot be offered the adequate traffic because of the uneconomical operating cost. ஸோ ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாஸில் ரயில்வே ட்ராக்கில் வந்து ஸோ ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாமே நிற்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நினச்ச இடத்துல நம்மளால் அந்த கூட்ஸை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியாது. தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் த ரயில்வே டிரான்ஸ்போர்ட். And it requires a heavy investment for the installation of a track and maintenance that will increase the fare on the users. ஸோ ட்ராக்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வந்து அதிகமான இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் இருக்கிறதுனால அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, மக்கள் போகிற இந்த ரயில்வேயோட அமௌண்ட்டில் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட காஸ்ட் பேஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் இஸ் இஃப் த ரயில்வேஸ் ஆர் நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ், அதாவது ஒரு வேளை கோச்சஸ் வந்து ஹாஃப் எம்டி பேசஸாக இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் பர்டனாக யாருக்கு வந்து சேரும், மக்களுக்கு தான் வந்து சேரும். ஓகே, தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரயில்வே டிரான்ஸ்போர்ட். And next we are going to see the recent trends in the transportation. ஸோ ரீசெண்டாக இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஸிஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். The first is the metro rail.
ஸோ மெட்ரோ ரயில் பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் a மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நம்ம நினைக்கிற வேகத்தை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பீப்புளால் மூவ் ஆன் பண்ணி போக முடியும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே பேசிஸில் தான் இருக்கும். இது மெட்ரோ பேஸில் இருக்கிறதுனால சப்வே மூலல்ஸாகவோ இல்லை கேனல்ஸ் மூலமாகவோ இதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்டில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மெட்ரோ ட்ரெயின் மூலமாக போக முடியும். And next we are going to discuss about the monorail. ஸோ மோனோரெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு விதமான ட்ரெயின் தான். 2 செட் ஆஃப் வீல்ஸ் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. எந்த வித ஃப்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த வண்டி மூவ் ஆன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த புல்லட் ட்ரெயின். ஸோ புல்லட் ட்ரெயினும் இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் இது அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பானில் இருக்குது. த ஃபர்ஸ்ட் லான்ச் திஸ் சிஸ்டம் பிகன் ஆப்ரேஷன்ஸ் இன் த ஜப்பான் இன் 1964 வாஸ் வைட்லி நோன் ஆஸ் அ புல்லட் ட்ரெயின். ஸோ ட்ரெடிஷ்னல் டேஸஸில் இந்த ட்ரெயின் இருந்தாலும் ரயில்வேஸில் எந்த வித டிராஃபிக்குமே இல்லாமல் இன்சஃபிஷியன்ட் டேஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போய் இது இறக்கிவிடும். And next is the pipeline transport. It is a mode of a transportation of a goods or materials through the pipe. ஸோ பைப் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ எந்த விதமான கூட்ஸை பைப் மூலமாக பண்ண முடியும், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் பேஸஸை வந்து இது மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பைப் லைன் இட் ஷுட் பி எக்ஸிஸ்ட் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த க்ரூட் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், பெட்ரோலியம், ஃபியூவல் சச் அஸ் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் பயோஃபியூல். ஸோ இந்த மாதிரி வாட்டர் இது எல்லாமே வந்து எதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, பைப் லைன்ஸ் மூலமாக தான் ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இட் ஷுட் பி ரெக்வயர்ஸ் அ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த கன்வீனியன்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நம்ம 8th ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வி ஜஸ்ட் ஹேவிங் எ லிஃப்ட். ஸோ இந்த லிஃப்ட் மூலமாக நம்மளால் ஈஸியாக போக முடியும். இன்னும் சொல்ல போனால் மூவிங் ஸ்டார்கேசஸ், எலிவேட்டர், எஸ்கலேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா விதமான டிரான்ஸ்போர்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்வீனியன்ட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக மக்களுக்கு வந்து கூட்ஸையும் சரி மக்களும் வந்து என்ன பண்ணாங்க, ஈஸியாக அவங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த ரோப்வே டிரான்ஸ்போர்ட். ரோப்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்க்கும்பொழுது எப்படின்னா லிஃப்டிங் சர்வீசஸ் மாதிரி தான். ஒரு ஹில்லி பிளேசஸில் வந்து ரோட் வைஸில் சரியாக போக முடியல அப்படின்னா ரோப் மூலமாக என்ன பண்ணுவாங்க, மேலே இருந்து விஞ்ச் மூலமாக அந்த கூட்ஸை வந்து பாஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டன் லிமிட் ஆஃப் கூட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மோஸ்ட்லி முக்கியமாக தேவையானது எலக்ட்ரிசிட்டியோட பவர். ஸோ இந்த பவர் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், அதை மூவ் ஆன் பண்ண வைக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட். In the Hyperloop transport is proposed a system of a transport that would seaports or containers travel at a high level speed through a tube that has been pumped into the vacuum. So இதன் மூலமாக என்ன பண்ண முடியும், வேக்யூம் மூலமாக இதை நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். That is a little friction in the tunnel, the pod will be able to travel at the immense speed through the projected top speed. So இதோட ஸ்பீட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 760 mph. ஸோ ஒரு எத்தனை ஆறுக்குள்ளே எவ்வளோ நேரத்தில் இதை நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுன்றதை பாரு. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் in the transportation. Once again I am repeating for you. First is the metro rail, and next is the monorail, next is bullet train, pipeline transport, conveyor transport, ropeway transport, hyperloop transport. And next we are going to see a வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டாக என்ன அர்த்தம், ஸோ வாட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷனோட பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஓகே, வாட்டர் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் அ நேச்சர். ஸோ நேச்சரோட நம்மளோட கிஃப்ட் வாட்டர். ஹியூமன் சிவிலைசேஷன் த்ரூ த கிராஜுவல் அப்ளிகேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி த வாட்டர் ரிசோர்ஸஸ் வில் ப்ளே த மேஜர் ரோல். ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் மூலமாக நம்ம எப்படி கூட்ஸை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத யோசிச்சாங்க. ஓகே, a remarkable advancement are taking place in water transport due to the considerable improvement in the construction, design, motive power, speed and safety of the ship and the boat. ஸோ எதன் மூலமாக அனுப்ப ஆரம்பித்தோம், சீ ரூட்ஸ் மூலமாக நம்ம ஷிப்பு மூலமாகவோ போட் மூலமாகவோ நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தோம். So water transport is the process of moving a people, goods, etc. by a boat, ship or a sailing boat over a sea, ocean, lake, canal, river, etc. So rivers, ponds, lake, canal இந்த மாதிரியோட places, sea routes மூலமாக மக்களையும் and as well as goodsையும் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. In this we just having two types. One is the inland waterways. So inland waterways அப்படின்னா என்ன அர்த்தம், inland waterways comprise of a river, canal and lakes. So river மூலமாகவும் canals மூலமாகவும் lakes மூலமாகவும் comprise பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவோம், inlandோட waterways அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, it should be also known as a internal water transport. ஓகேவா, ஸோ இன்டர்னல் பேசிஸில் நம்மளோட இதில் இருக்கிறதுனால it should be called as a internal water transport.
So rivers that are naturally navigable, or it should be known as a natural waterways. நேச்சுரல் பேசிஸில் இருக்கிற அந்த வாட்டர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ நேச்சுரல் வாட்டர் வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டீப் ஃப்ளோ போல இருக்க சீல இருக்க போகிறோம் அப்படின்னா ஷிப் மூலமாகவோ போட் மூலமாகவோ என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்லேண்டோட வாட்டர் வேஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். It is considered as the cheapest mode of a transport among the other modes of the transport. மற்ற modes of transport ஓட comparison பண்ணும்போது cheapest mode of the transport இந்த transport இருக்கு. Okay, it carries a goods smoothly due to the absence of a shaking during the transit. ஸோ ஷேக்கிங் எதுவுமே இல்லாமல் கூட்ஸை வந்து எப்படி கொண்டு போகுது, ரொம்ப ஸ்மூத்தாக தான் கொண்டு போகும். ஓகேவா? And next, it is more suitable for the heavy loads. Heavy loads ஆன கூட்ஸை கூட இதில் என்ன பண்ணலாம், ரொம்ப சூட்டபுளாக எடுத்துகிட்டு போக முடியும். There is a lesser pollution in the water transport. மற்ற ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ஸ் மூலமாக பொல்யூஷன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட பொல்யூஷன் பேசிஸில் பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். And next is the initial investment of the river services as well as expenditure on their maintenance is much lesser as compared to the road and the rail transport. இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டோட கம்பேரிசன் பண்ணும்பொழுது வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் த இன்லேண்ட் வாட்டர்வேஸ். And next we are going to discuss about the disadvantages of the inland waterways. ஸோ இன்லேண்டோட இதில் வந்து என்ன விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் இட் இஸ் த ஸ்லோவஸ்ட் மீன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்போர்ட். ஆனால் இது வந்து மற்ற டிரான்ஸ்போர்ட்ஸை விட சீப்புன்னு சொல்லலாம். ஆனால் ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டை விட ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஓகே, as compared to this railway are quicker, safer and cheaper mode of the transport. இது ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டோட கம்பேரிசன் பண்ணும்பொழுது ரயில்வே டிரான்ஸ்போர்ட் தான் வந்து ரொம்ப சீப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. And next is flood caused during the rainy season. The lack of flow of water during the summer season affect the boat and the steamers. So floods ஏதாவது திடீர்னு வந்துருச்சு ரெய்னி சீசனில் அப்படின்னா போகிற ஷிப்போ சரி, என்ன போட்டாக இருந்தாலும் சரி, அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கூட்ஸ் கொண்டு போகிற அத்தனையுமே வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆல்சோ சேஞ்ச் தியர் வே. இட் லீட்ஸ் டு த ஸ்டாப்பேஜ் அண்ட் அன்சர்டனிட்டி இன் த யூசேஜ் ஆஃப் தீஸ் மீன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்போர்ட். ஸோ ஒரு சில இதில் பார்க்கும்பொழுது ரிவர்ஸோட பேஸில் போகும்பொழுதும் சில சமயம் வந்து வண்டி வந்து அதாவது அது போட்டோ ஷிப்போ வந்து என்ன ஆகிடும், நடுவில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் ஆகி அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ these are the difficulties in the inland waterways. So waterways மூலமாக நம்ம அனுப்புறது மூலமாக ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன். கவனி, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட இதில் இன்ட்ரடக்ஷன், மீனிங் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டோடதில் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். சர்ஃபேஸோடதுனா என்ன சொன்னால் லேண்டில் போகிற வண்டிகள் டிரான்ஸ்போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸாக நம்மளோட கண்ட்ரீஸில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அட் லாஸ்ட் வி ஜஸ்ட் see the water transport. வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் இன்லேண்டோட டிரான்ஸ்போர்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கிளாஸோட கண்டினியூஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.